உலகம் யாவையும் தாமுழ வாக்களும் நிலைவிருத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையவன் அன்னவர்க்கே சரணாங்களே. அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரேகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிவர்சல் பவரை பற்றி பார்க்க போகிறோம். ரே என்பது இறை மற்றும் கடவுள் சக்தி, த சுப்ரீம் பீயிங் என்று இதற்கு பொருளாகும். இறைவனால் படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம் யூனிவர்சல் இது குறிக்கிறது. கீ என்பது சக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள். எனவே ரேகி என்பது இறை ஆற்றல், கடவுள் சக்தி, பிரபஞ்ச சக்தி என்று பொருள்படும். ரேகியை பயன்படுத்துவது மிக மிக எளிமையான வழியாகும். அது ஒருவரை ஆன்மையலாகவும் மன அளவிலும் உணர்வு அளவிலும் உடல் அளவிலும் குணப்படுத்துவதோடு பெரும்பாலும் தெரிந்த நோய்களுக்கெல்லாம் தீர்வுகளை வழங்கி இறைவனோடு தொடர்பு கொள்ள இது உதவி செய்கிறது. இந்த ரேகி ஆற்றலை மீட்டு கொணர்ந்த பெருமை டாக்டர் உசியி என்பவரையே சாரும். டாக்டர் உசியி என்பவர் தன்னுடைய கோட்பாட்டில் எந்த செயலானாலும் சரி, போதிப்பானாலும் கூட அங்கே ஆற்றல் பரிவர்த்தனை, இந்த சேஞ்ச் ஆஃப் த எனர்ஜி இருக்க வேண்டும் என்று கண்டுபிடித்தார். இத்தகைய பரிவர்த்தனை இருந்தால்தான் ஒரு மனிதனை கர்மவினையிலிருந்து கூட நீக்க முடியும் என்பதை கண்டுபிடித்தார். கைமாறு இல்லையானால் அந்த காரியம் பலனை தராது என்பதையும் உணர்ந்து உபதேசித்தார். இவருடைய போதனையில் முக்கியமான போதனை, நான் யாரிடமும் கோபப்பட மாட்டேன், நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன், எனக்கு ஏராளமான ஆசைகள் வந்து கொண்டிருக்கிறது, என் கடமையை கண்ணியமாக செய்வேன், நான் எல்லா உயிரிடத்தும் அன்பு செலுத்துவேன். இப்படிப்பட்ட போதனைகளை அவர் முன்னிறுத்தி இந்த ரேகியை அறிமுகப்படுத்தினார். இந்த பயிற்சியை நாம் தினமும் நினைத்து வாய்விட்டு சொல்ல வேண்டும். மேலும் இறைவனுடைய திருவருள், நாளுக்கு நாள் நான் எல்லா வழியிலும் மேன்மேலும் சிறந்தோங்கி கொண்டிருக்கிறேன், டே பை டே இஸ் எவ்வரி வே ஐ ஆம் கோயிங் பெட்டர் அண்ட் பெட்டர் என்று உணர்ந்து இறைவனுக்கு வாய்விட்டு நன்றிகள் சொல்ல வேண்டும். இந்த கோட்பாடு ரேகியில் மிக மிக முக்கியமான கோட்பாடாக இருக்கிறது. இந்த கோட்பாட்டினுடைய தத்துவங்கள் ஏற்கனவே யோகிகள், ஞானிகள் வகுத்திருக்கிறார்கள். அது நான், ஐ கேன், ஐ டூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். நான் என்பதற்கு நானே, என் சரீர மனோசக்திகள் யாவும் கடவுள் ஒத்தாசையால் ஆண்டு நடத்துவது யாவும் நானே, என்னால் கூடும், என்னால் முடியும் என்பதற்கு கடவுள் எனக்கு அபார சக்தியை கொடுத்திருப்பதால் நினைத்ததை முடிக்கும் வல்லமை எனக்குண்டு, என்னால் கூடாது என்று ஒன்றுமில்லை, நான் யாவும் செய்வேன், நான் எல்லாம் செய்வேன், என்னால் சகலமும் முடிக்கக்கூடும். இப்படிப்பட்ட வாசகங்களை நாம் தினமும் இந்த ரேகியில் பயன்படுத்தும் பொழுது மிக அபரிதமான ஆச்சரியக்கூடிய தகவல்கள் நம்மால் தர முடியும். இந்த ரேகி தகவல் அமைப்பு, இதனுடைய சக்திகள் சூட்சும சக்திகள். இந்த சக்திகள் பரிமாற்றப்படுவது கண்ணால் பார்க்க முடியாது. ஒரு செய்தி ஆச்சரியமூட்டுவதாக உள்ளது. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட பலர் ஒரு நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கும் பொழுது அவர்களுக்கிடையில் ரேகி தானாகவே தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு சிலரிடமிருந்து ஆண்கள் ஆற்றலையும் சிலரிடமிருந்து பெண்கள் ஆற்றலையும் இவ்வாறாக மொத்தம் இரு ஆற்றலையும் ஏற்ற அளவில் பெற்று கலந்து நோயாளிக்கு செலுத்துகிறது. இது ஒரு ஆச்சரியமான தகவல். இந்த இறை உணர்வால் வழிநடத்தப்படுவதனால் இது ஒருபோதும் தீங்கு செய்வதில்லை. அது ஒரு நோயாளிக்கு என்னென்ன தேவை என்று அறிந்து தனக்குள்ளேயே சரி செய்து கொள்வது இது ஒரு சூட்சுமம். ஒருவருக்கு ரேகி சிகிச்சை கொடுக்கலாமா கூடாதா என்று குறித்து கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் ரேகி என்பதே உதவியாக இருக்கும். எதற்காக சிகிச்சை அளிக்க வேண்டும், என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை சிகிச்சை அளிப்பவர் முடிவு செய்து சிகிச்சை அளிப்பதில்லை. பிரபஞ்ச உயிராற்றல் நோயாளி மீது பெருகி பாய்வதற்கு அவர் ஒரு கருவியாகவே இருக்கிறார். எனவே ரேகி என்பது பிரபஞ்ச சக்தி என்று சொல்லக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூத சக்தியிலிருந்து பெற்று நோயாளிகளை குணப்படுத்துகிறது. இதில் பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூத சக்தி தான் முழு மூச்சாக வேலை செய்கிறது. ரேகி சக்தி என்பது முழுக்க முழுக்க நேர்மறை ஆற்றலுடையது. அது எப்போதும் தனது ஆற்றலை கூட்டி மேம்படுத்துவதாகவே இருக்கும். என்றென்றும் நம்மை ஆரோக்கியமானவர்களாகவும் உடலாலும் உள்ளத்தாலும் உற்சாகம் மிக்கவர்களாகவும் வைத்துக்கொள்ளும். ரேகி ஆற்றல் வரப்பெற்ற பின்னர் ஒருவர் தினசரி பயிற்சி செய்தாலும் சரி, செய்யாமல் இருந்தாலும் சரி, அது அவரது வாழ்நாள் முழுதும் தொடர்ந்து இருக்கும். நன்றி உணர்வு தெரிவிக்கப்பட்ட அந்த காலத்திலிருந்து உள்ளங்கையின் வழியாக ஆற்றல் பெருகி மிக அபரீதமாக ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கும். ஆற்றல் பெருகி பாய்வதை
குளிர்ந்த மெல்லிய உட்கூச்ச உணர்வால் உணர முடியும், அல்லது வித்தியாசமான வேறு வகையான உணர்வுகளால் உணர முடியும். தனியாளின் உடல் கூச்சத்து சுபாவத்திற்கு ஏற்று அது வேலை செய்கிறது. மற்றவர் மீது அது என்ன உணர்வை தோற்றுவிக்கிறது என்பதை அனுபவத்தால் அறியலாம். ரேக்கியானது பிரபஞ்சத்தின் தாராளமாய் கிடைக்கக்கூடிய ஆற்றலை பிரியத்தோடு அளிக்கும் ஒரு சிகிச்சை முறை, அவ்வளவேதான். ரேக்கி ஆற்றலுக்கு தர்க்க ரீதியில் நிரூபணங்கள் கிடையாது, ஏனென்றால் இது சூட்சும சக்தியானது. இதை கண்ணால் காணவும் முடியாது. ஒருவர் தாம் பெறும் சிகிச்சையின் பலனை மட்டுமே இது உணர்த்துகிறது. எனவே இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த ரேக்கி கலைகளை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கற்றுணர்ந்து சிறந்த ஒரு தேர்ச்சியாளராக உடல்நலம், மனநலம், பணநலம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வேறல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரம் என்ற பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்வோம். நன்றி, வணக்கம்.